ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை பயிறு வச்சு பொங்கலும் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாரும் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு சாம்பார் வச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் துவரம் பருப்பு கழுவி போட்டிருக்கேன். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் அந்த சின்ன வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாதா சின்ன வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கூட தக்காளி ஒன்றே ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஊற்றிட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் விடுறதுனால பருப்பு எல்லாம் பொங்கி மேலே வராது, அதுக்காக தான் இது விடுறோம். இப்போது இது ஒரு 4-5 விசில் மீடியம் ஹீட்டில் நல்லா ப்ரெஷர் குக் ஆகட்டும். இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 3. நீங்கள் நல்லா கலர் வரணும்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க கொஞ்சம். எல்லாமே போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. உங்களுக்கு காஷ்மீரி சில்லி போடுறீங்கன்னா ஒரு 4 சில்லி போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது சாதா மிளகான்றதுனால நான் 3 போட்டிருக்கேன். இது நல்ல காரம் வரைக்கும், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் பவுட்ரு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் இது கொஞ்சமாக போட்டு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளி போட போகிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி 1 போட்டிருக்கோம். அதனால் இப்போ ஒரு 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு இது கூடவே நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கிட்டு இப்போது இதை நல்லா ஆற வைக்க போகிறேன். இப்போ நான் தேங்காய் இது கூடவே போட்டிங்க அப்படின்னா அது தேங்காய் நிறைய நேரம் வேக வைக்கும்போது ஃபேட் கண்டென்ட் நிறைய மாறிடும். அதனால இது நல்லா வதக்கிட்டு இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிட போகிறேங்க. ஆற வச்சுட்டு அந்த ஹீட்லேயே தேங்காய் கொஞ்சமாக போட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு இந்த சூடு இருக்கும்போதே அப்படியே ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடுறேன். இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெந்தயம் கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் தூள் போட போகிறேன். இப்போ நான் எல்லா காயும் சேர்க்க போகிறேங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காயெலாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், என்னென்ன காய் வச்சுருக்கீங்களோ எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த தண்டு பகுதியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மசாலா நல்லா வதங்கணும், அந்த காயோடவே சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு மிக்ஸி கழுவி 1 கப் தண்ணியும் ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதை இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இதே ஸ்டைலில் நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேங்க. நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம்.
இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 4 விசில் அடங்கின உடனே அந்த பருப்பை வந்து ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணக்கூடாது, ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அந்த பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியணும், அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே புளி தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு, நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா கரைச்சி ஒரு 1/2 கப்பு வந்தது, அதையும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுது அப்படின்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சாம்பார். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை பயிர் வச்சு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். இது கூட நம்ம பருப்பு போடணும், ஆனால் அது அப்படியே போடக்கூடாது, ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 1/4 கப்பு வந்து ஒரு பச்சை பயிறு அதை போட்டுட்டு, ஒரு 1/2 கப்பு வந்து எல்லோ மூங்டால் அதாவது பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போ இந்த 2 பருப்பு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஹீட் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப ஸ்டிக்கினஸ்ஸாக இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பொங்கல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல கலர் மாறாத மாதிரி நல்லா கொஞ்சம் மெதுவாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். நான் எண்ணெய்லாம் ஊற்றல, ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். மெதுவாக அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அந்த ரைஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கிறாங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 6 கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன். இப்போ 3 மடங்கு தண்ணிங்க, 3 மடங்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் எடுத்துட்டு அந்த ரைஸையும் பருப்பையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது கூட நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி உப்பு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு நான் 3 விசில் வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் தாளிக்க போகிறேங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதுவும் விட்டுட்டு இதில் சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். நான் வந்து மிளகு தூளாக தாங்க போட போகிறேன், ஸோ அதனால் லாஸ்ட்டில் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா மிளகு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு முந்திரி பருப்பு ஒரு 6 எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழு மிளகும் போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், நான் அதெல்லாம் போடல. இந்த மாதிரி மிளகா போட்டிங்கன்னா குழந்தைங்கலாம் சாப்பிடாது, அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மிளகு தூளாக போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும், பசங்களாம் அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ அது நல்லதும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா அது அப்படியே இப்போது 3 விசில் அடங்கின உடனே ஒரு கரண்டி வச்சு நல்லா பேக் சைடு வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா குழஞ்சிரும். இது கூட இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப ஒட்டாது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம மிளகு தூளாக போட்டிருக்கிறதுனால. இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொங்கலும் சாம்பாரும் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பரான காம்பினேஷன். இது டிஃபன் சாம்பார் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படியே ஹோட்டல்லையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.